சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாதிரி அபிஷேக பொருட்களால் அபிஷேகிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்ங்க நமக்கு கிடைக்கும்? ஏன்னா பலன் தெரியாம நம்ம எதையும் செய்யக்கூடாதுல்ல. நமக்கு என்ன தேவை இருக்கோ, இப்ப சில பேருக்கு குழந்தை வேணும்னு நினைப்பாங்க, சிலர் குரல் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, சிலர் நல்ல செல்வம் வரணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்தந்த அபிஷேகங்களை நாம செய்து கொள்ளலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். அதுக்கு அதனுடைய பலன்கள் தெரியணுமே. இப்போ என்னென்ன அபிஷேகம் பண்ணினா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றேன். தண்ணீர் மனசாந்தியை உண்டாக்கும். பஞ்சகவ்யம் ஆத்ம சுத்தி, பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தும். நல்லெண்ணெய் பக்தி தரும். சந்தனாதி தைலம் சுகம் அளிக்கும். அரிசி மாப்பொடி மல நாசம் கடன் விலகும். வாழைப்பழம் சகல வசியமும் பயிர் செழிக்கவும் உதவும். பலாப்பழம் உலக வசியம் செய்யும். திராட்சை பயம் நீக்கி திட சரீரத்தை தரும். மாதுளம் பழம் பகை நீக்கம், கோபத்தை தவிர்க்கும். தம்பரத்தம் பழம் பூமி லாபத்தை உண்டாக்கும். நார்த்தம் பழம் நல்ல புத்தி தரும். தேங்காய் துருவல் அரசு உரிமை பெற்று தரும். சர்க்கரை பகையை நீக்கும். பஞ்சாமிர்தம் தீர்க்க ஆயுளை உண்டாக்கும். தேன் சங்கீத வன்மையை பெற்றுத்தரும். நெய் மோட்சத்தை அளிக்கும். பால் ஆயுள் விருத்தி ஆக்கும். எலுமிச்சம் பழ சாறு யமவயத்தை நீக்கும். இளநீர் நல்ல புத்திர பேரு கிட்டும். கரும்பு சாறு சாஸ்திர தேர்த்தியும் ஆரோக்கியமும் கிட்டும். வாசனை திரவிய பொடி ஆயுள் விருத்தி ஏற்படுத்தும். மஞ்சள் பொடி ராஜவசியம் உண்டாக்கும். நெல்லி முள்ளி பொடி நோய் நீக்கும். அன்னாபிஷேகம் ஆயுள் ஆரோக்கியம் தேச அபிவிருத்தி உண்டாக்கும். கோரோசனை ஜபம் சித்தியாகும். கஸ்தூரி மஞ்சள் வெற்றி உண்டாக்கும். விபூதி ஞானத்தை ஏற்படுத்தும். பச்சை கற்பூரம் நல் வாழ்வு தரும். சந்தனம் செல்வம் ஸ்வர்க்க போகத்தை பெற்றுத்தரும். வலம்புரி சங்கில் வைத்த தீர்த்தம் தீவினையை நீக்கும். ஸ்வர்ண அபிஷேகம் வைராக்கியத்தை உண்டாக்கும். சகசிரதாரை அபிஷேகம் லாபத்தை பெற்றுத்தரும். கும்பநீர் அபிஷேகம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றுத்தரும். தயிர் மகப்பேறு உண்டாக்கும். சாத்துக்குடி துயர்களை நீக்கும். மாம்பழம் செல்வம் வெற்றியை பெற்றுத்தரும். பன்னீர் சரும நோய்களை நீக்கும். பேரிச்சை சத்துருக்கள் இல்லாமல் போக்கும். நாவற்பழம் மனோபலத்தை உண்டாக்கும். நவரத்தின ஜலம் தனதானியத்தை பெருக்கி வீடு மனை யோகத்தை பெற்றுத்தரும். புது வஸ்திரம் சாத்தினால் ராஜபோகமும் புஷ்பத்தால் அர்ச்சித்தால் மகிழ்ச்சியும் உண்டாக்கும். இத்தனை அபிஷேகங்களும் இவ்வளவு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இது நீங்க கோவிலுக்கு கொண்டு போய் ஒரு பொருள் கொடுக்கறதுனாலும் இதை நீங்க வச்சுக்கோங்க. இதுல என்ன விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு